ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் தான் கம்பெனியான சீக்ரெட்டான ப்ராஜெக்டை வந்து ஆப்போசிட் கம்பெனிக்கு காசுக்காண்டி விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹீரோயின் மேலே பழிய போடுறாங்க. ஹீரோ மட்டும்தான் ஹீரோயின்காண்டி நிற்கான். ஜென்னட் வேனுக்குனே உன்னை நான் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறேன், தப்பு தெரிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரும் ஹீரோயின் கூட பேசவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து ஜிங்வென்னால தான் பேசாமல் இருக்க முடியாதே, அதனால ஜிம்மில் போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜீசானுக்கும் ஜிங்வெனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நாம் இப்போ பார்ப்போம். ஜீசானால் முடியாமல் இருக்கான். அப்போ வந்து ஜிங்வென் பார்த்துருப்பாள்ல, அப்போ ஜீசான் கண்டுபிடிச்சிடான் ஜிங்வெனுக்கும் அடிபட்டுருக்கு அப்படின்ட்டு. அதனால ஜிங்வென் வந்து ரொம்பவே கோவமாக வந்துடுறா. ரூமில் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்கா. அப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கா. ஃபோன் பண்ணுறா ஹீரோயினுக்கு தான். ஆனால் ஹீரோயின் நல்லா பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிடலாங்கிற அளவுக்கு கோவம் வருது. இருந்தாலும் ஃபோன் ஆச்சே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கா. ஹீரோயினுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் ஹீரோயின் வந்து எடுக்கவே மாட்டேங்கா. சாப்பிட்ற இடத்துலையும் ஹீரோயினை காண, எல்லா இடத்துலையும் ஹீரோயினை காணன்னு சொல்லி ரொம்பவே தேடி அலைகிறா. ஹீரோயினோட ரூமுக்கும் போய் பார்த்தா அங்கே ஹீரோயின் வந்து டோன்ட் டிஸ்டர்ப் கார்டை போட்டு உள்ளே இருக்காங்க போல். இருந்தாலும் ஜிங்வென் விடாமல் தட்டுறா. ஆனால் ஹீரோயின் வந்து ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இருக்கா. இந்த சைடு ஹீரோ வந்து 3 நாள் ஒரு மீட்டிங் இருந்துச்சுல, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கான். சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னவொடனே ஜென்னட் நீ உட்காரு, நீ ஏன் சிரமப்படுற, நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் எடுக்க போகிறா. அப்போ வந்து ஜிங்வென் வந்து ஹீரோட்ட வந்து ஹீரோயினை பற்றி சொல்கிறான். இந்த மாதிரி 3 நாள் ஹீரோயினை நான் பார்க்கவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியல, அவள் எங்கே போனான்னு தெரியல, ரூமில் வேறு டோன்ட் டிஸ்டர்ப் கார்டை போட்டு வச்சுருக்கா, என்ன ஏதுன்னு தெரியல, நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னவொடனே ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். ஜென்னட் வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி ஜிங்வென்ட்ட கேட்ட உடனே அவர் பாத்ரூமுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோ வந்து ஹீரோயினோட கீயை வந்து ரிசப்ஷனிஸ்ட்டை வாங்கிட்டு போய் திறந்து பார்க்க, ஆனால் உள்ள ஹீரோயினை காணும். அப்போ செக்யூரிட்டிட்டா வந்து கேட்க என்னாச்சு ஹீரோயினை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ன ஒன்று இல்லை, நான் வந்து ரொம்ப நாளாக அவங்கள பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினை தேடி ஹீரோவும் ஒவ்வொரு இடமா போகிறான். மாலுக்கு போகிறான், தேட்டருக்கு போகிறான். ஆனால் எங்கேயுமே ஹீரோயினை காணும். ஹீரோவாலேயும் முடியல, நடந்து தேடி இருப்பான். உடனே காரை பிடிச்சி அதுலேயும் தேடுறான். அப்போ வந்து ஹீரோ பர்ஸில் இருந்து ஹீரோயினை சேர்ந்து எடுத்துருப்பாங்களா, அதை கூட கிழிச்சு போட்டானே, அதெல்லாம் ஒட்டி வச்சுருக்கான். அந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். வேறு வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிடுறான். போலீஸ் வந்து ஹீரோட்ட சொல்கிறாங்க ஹீரோயினை யாராவது வந்து கிட்னாப் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. ஹீரோ கோவம் வந்துடுது. அப்படிலாம் கிடையாது, அவள் தொலைஞ்சு தான் போயிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே டிரைவர் தான் சமாதானப்படுத்துறாரு. போலீஸ் வந்து இன்னும் 24 மணி நேரம் கழிச்சு தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம், இன்னும் நீங்கள் தேடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ கோவம் வந்துடுது. சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் தேட போகிறான். அப்போ டிரைவர் தான் சொல்கிறான் ஹீரோயினோட தம்பி வந்து சாங்காய்க்கு வந்திருக்கிறதுனால அவளும் தம்பியை பார்க்க அங்கே போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்கிறான். சரி நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும், என்னை கொண்டு ஹோட்டலே விட்டுரு அப்படின்ன உடனே டிரைவரும் கொண்டு விட்டுறாரு. நாளைக்கு வந்து நம்ம எஞ்சி போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோ வந்து இறங்கி வருத்தத்தில் நின்றுட்டுருக்கையில தான் ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் அங்கே குடிச்சு தள்ளாடி வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்து இவ்வளோ நாள் நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஓடி வந்து ரொம்ப நாள் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ நாள் நீ எங்கே இருந்த, ஹோட்டல் இல்லாமல் இவ்வளோ நேரம் நீ என்ன செஞ்சுட்டு வர அப்படின்னா, நான் வந்து பாரில் தான் இருந்தேன், ஃபுல்லாக கேம் தான் விளாண்டுட்டு இருந்தேன், சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு, அதான் விளாண்டுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா மணி 2, அதான் சரி நம்ம ரூமுக்கு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே சொல்லிட்டு இருக்கா. ரூம் பூட்டி கிடக்கு, நீ எந்த வழியாக போனேன் அப்படின்ன உடனே நான் வந்து ஃபயர் எக்ஸிட் வழியாக தான் வெளில போனேன், எல்லாரையும் பார்த்தா எல்லாரும் என்ன ஸ்பைன்னு சொல்லுவாங்க, எதனால் நானும் கஷ்டப்படணும் அவங்களும் கஷ்டப்படணும், அதனால தான் நான் வந்து ஃபயர் எக்ஸிஸ்டன் வழியாக வெளில போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறா. சரி நீ எவ்வளோ காணம் குடித்தேன் அப்படின்னு. நானும் ரொம்பலாம் குடிக்கல, கொஞ்சம் தான் குடித்தேன் பாரு, நான் வந்து கொஞ்சம் குடிச்சதுனால என்னால் நிற்க முடியுது அப்படின்னு சொல்லி தள்ளாடி ஹீரோ மேலேயே விழுறா. உடனே ஹீரோ கோவத்தில் ஹீரோயின் கையில் உள்ள ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் எடுத்து குப்பை தொட்டில் போட்டுடுறான். ஹீரோயின் நான் நிறைய துட்டு கொடுத்து வாங்கினேன், எனக்கு வேணும்னு அழுகுறா. நீ இனிமேல் குடிக்கக்கூடாது வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டா, இல்லை நான் வரமாட்டேன், எனக்கு வேணும்னு அழுதுகிட்டே நிற்கா. அதெல்லாம் முடியாது வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டோன்னு ஹீரோயின் கூப்பிட்றா. அப்போ நம்ம போய் வெளியில் போய் லேட் நைட் டின்னர் சாப்பிடுவோமா அப்படின்னு கூப்பிட்டோன்னே ஹீரோ சொல்கிறான் இல்லை வேண்டாம் நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ரொம்பவே குளிருது, எனக்கு கொஞ்சம் வார்மாக ஃபீல் பண்ண வையேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நிற்கா. ஹீரோவும் ஹக் பண்ணிட்டு வா நம்ம உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி மெல்லமாக கூப்பிட்டு போகிறான். அப்பவும் ஹீரோயின் விடாமல் என்னோட ஒயின் பாட்டிலாம் வெளியில் இருக்கே, அதை தனியாக விட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், நீ இனிமேல் குடிக்கவே கூடாது, இனிமேல் 9 மணிக்கு மேலே வெளியிலே போகக்கூடாது, உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். அப்படியா சரி உன் காதை மட்டும் தொட்டுக்கிறனே அப்படின்னு சொல்லி தொட்டு விளாண்டு போகிறா. அடுத்த நாள் ஹீரோ உட்காந்து எதையோ எழுதிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை மீட் பண்ணி உனக்காண்டி நான் 3 நாள் ஃப்ரீயாக இருக்கையில் உனக்கு பிடிச்ச போயத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன்,
உனக்கு ரொம்பவே பிடிக்கும் வச்சுக்கோன்னொன்னே ஹீரோவும் தேங்க்யூன்னு சொல்லி வாங்கிக்கிறான். ஆமாம், கையில் என்னது அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோன்னு சொல்கிறான், இதெல்லாம் நான் வந்து குப்பை தொட்டியில் தான் போட போகிறேன்னு சொன்ன உடனே, நிறையா குடிச்சு உன் உடம்பை வம்பாக்கிறாத, நீ வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தான் உனக்கு உன்னோட ஹெல்த்தை பற்றி தெரியும், நோய் இல்லாமல் வாழ்கிறது ஒரு வாரம், அதெல்லாம் எல்லாருக்கும் கிடச்சிடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்பவே வருத்தப்பட்டு தான் சொல்கிறான் அவன் நிலைமையை வச்சு. ஹீரோயின் அதை பற்றிலாம் கண்டுக்கிறாம, சரி என்னோட இன்வெஸ்டிகேஷன் எப்போ முடியும் அப்படின்னோடனே, கொஞ்ச நாள் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா உன்னை தான் எல்லாரும் வந்து குற்றவாளியாக பார்க்காங்க, கொஞ்ச நாள் அதுக்கு ஆகும் அப்படின்னோடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. ஹீரோ பாட்டில் போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சைட் ஜென்னட் வந்து ஜிங்வன்ட்ட சொல்கிறா, இன்னைக்கு ஒரு பாட்டு இருக்குது, அதில் எல்லாரும் ஹீரோவை இன்வைட் பண்ணியிருக்காங்க, நீ வந்து ஹீரோக்கு டிரான்ஸ்லேட்டராக வா அப்படின்ன உடனே, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க மேடம், நான் வந்து ஜீச்சானோட டிரான்ஸ்லேட்டர் தான், ஹீரோவோடது கிடையாது, புரிஞ்சிச்சா அப்படின்ன உடனே, ஏம்மா நீ வந்து ஜிஎம்எஃப் கம்பெனியோட டிரான்ஸ்லேட்டர் தானே, யாருக்குனாலும் நீ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்குள்ளே கான்ட்ராக்ட்லேயே இல்லை மேடம், எங்கள் பாஸ் சொன்னால் மட்டும் தான் நான் கேட்பேன் அப்படின்ன உடனே, அப்போ நீ வந்து டிரான்ஸ்லேட்டராக வரமாட்டேன் அப்படி தானே, ஆமாம் அப்படின்னு சொல்லி தெனாவட்டா சொல்லிட்டு ஜிங்வன் போயிடுறா. ஜென்னட் யோசிச்சுட்டு நிற்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பாட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து மிஸ்ஸஸ் ஜாங் தான் வந்து கூப்பிட்றாரு, நீ வந்து ஹீரோக்கு டிரான்ஸ்லேட்டராக வா அப்படின்னா, என்னாச்சு நீங்கள் தான் என்ன நீக்கிட்டீங்களே, ஏன் கூப்பிட்றீங்க அப்படின்ன உடனே, நாங்கள் இன்னும் உனக்கு சம்பளம் கொடுத்துட்டு தான் இருக்கோம், நீ அதனால் வந்து தான் ஆகணும் அப்படின்ன உடனே, ஓ சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் ஜாங் சொல்கிறார், நீ வந்து ஹீரோக்கு கொடுக்குற ஒயினை வாங்கி குடிச்சிரு, நீ தான் நல்லா குடிப்பியே அப்படின்னோடனே ஹீரோன்னு சொல்கிறா, நான் எதுக்காண்டி குடிக்கணும், நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னோடனே, ஏமா இப்படிலாம் சொல்கிற, நீ ஒயின்லேயே வாழ்கிறவா, நீ குடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில் உள்ள ட்ரிங்க்ஸை தூக்கிட்டு ஓடிடுறான். ஹீரோயினை அழகாக ரெடி ஆகிட்டு லிஃப்ட்டில் வரையில் ரெனி பார்த்துட்டு நீ சூப்பராக இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் தேங்க்யூ சொல்லிடுறா. ஹீரோயினு ஹீரோட்ட போன உடனே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி விட்டு கூப்பிட்டு போகிறான். அதை ஜென்னட் பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்கா. அப்போ ஜிங்கின் வந்து, என்ன சூப்பரான கப்பல், சே என் கண்ணே பற்றும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். உடனே ஜென்னட் காக்கா நீ வந்து பாட்டிக்கு போகலையா அப்படின்னோன்னே, எப்போ எனக்கெல்லாம் வயிறு சரியில்லை நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. உன்னையே அப்படின்னு சொல்லி ஜென்னட் பின்னாடி துரத்துட்டு போவேல ஜாக்கி வந்துடுறான். என்னாச்சு பாட்டி எப்படி போகுது அப்படின்னோடனே, நல்லா தான் போயிட்டுருக்கு, சரி நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம், நீ வந்து ஹீரோவை ரொம்ப ஒரி பண்ணாத, அவனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை அப்படின்னு ஜாக்கி சொல்கிறான். டைம் ஆகிட்டு இன்னும் கொஞ்ச நாள் ப்ராஜெக்டை முடிக்கணும், அப்போ நான் வந்து அவனை டார்ச்சர் பண்ணாமல் இருக்க சொல்கிறியா, எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் வந்து ப்ராஜெக்டை கரெக்டான நேரத்தில் முடிச்சிருக்கணும், அது இல்லாமல் இப்போ எதுக்கு ஒயின் பாட்டி தேவையில்லாமல் ஹீரோ போயிட்டுருக்கான், இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். பாட்டியை தான் காமிக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் போகிறாங்க. அப்போ வந்து ஆப்போசிட் கம்பெனியோட டேரக்டர் இருக்கார்ல, அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. ஹீரோயின் யாருன்னு கேட்டோன்னா ஹீரோயின் சொல்ல, நான் தான் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்ன உடனே, நீ நல்லா தானப்பா சைனீஸ் பேசுகிற, உனக்கு எதுக்கு டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னா, இல்லை எனக்கு கொஞ்சம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். சரி உங்களோட ப்ராஜெக்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி டேரக்டர் கேட்காரு. அது நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே, ஹீரோ கேட்க உங்கள் ப்ராஜெக்ட் எப்படி போகுது அப்படின்னோடனே, கண்டிப்பாக நாங்கள் தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். சூப்பர் உங்களோட ஆட்டிடியூட் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ பாராட்டிட்டு இருக்கேலையே வந்து மிஸ்ஸஸ் ஜாங் இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்துடுறாரு. ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ஆள் சொல்கிறாரு, நான் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ தான் பார்க்கேன் அப்படின்ன உடனே ஹீரோக்கு சரியாக புரியலன்னொன்னே ஹீரோயின் வந்து சொல்லி கொடுக்கா. ஹீரோ சொல்கிறான், அப்படிலாம் கிடையாது, நான் ஒன்றும் ரொம்ப பாப்புலர்லாம் கிடையாது, சாதாரணமான ஆள் தான் அப்படின்னோடனே, நீங்கள் ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கீங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாரு. ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த ஆள் வந்து, இன்னும் ரொம்ப பெரிய ஆர்கிடெக்டரெல்லாம் நான் பார்க்கணுன்னு நினச்சேன், அவர் பேர் அப்படின்னு சொல்லி ஹீரோட தாத்தா பேரை தான் சொன்னானே. ஹீரோ சொல்கிறான், அவர் என்னோட தாத்தா தான் அப்படின்னோடனே, ஓ இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் இருந்தால் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அவர் வந்து மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த டேரக்டரும் அவரும் சும்மா கதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து வாங்க நம்ம ட்ரிங்க் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இல்லை நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னா, வேனுக்குன்னே டேரக்டர் சொல்ல, நீங்கள் குடிச்சு தான் ஆகணும், ஏன் நீங்கள் வந்து எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா, குடிங்கன்னு சொல்லி ரொம்பவே கம்பல் பண்ண உடனே மிஸ்ஸஸ் ஜாங் வந்து நைஸாக ஹீரோயின்ட்ட கண்ணை கட்டுறா, நீ வாங்கி குடிச்சிரு அப்படின்ன உடனே ஹீரோயினு வேறு வழி இல்லாமல் வாங்கி குடிக்க போகும்போது ஹீரோவே தடுத்துறான். இல்லை வேண்டாம் நானே குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சிடுறான். உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவை தனியாக எழுத்து, நீ வந்து ஏன் குடிச்சேன், நான் தான் உனக்காண்டி குடிக்கேன் அப்படின்ன உடனே, உன்ட்ட யார் அப்படி சொன்னா எனக்காண்டி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, உன்ட்ட தான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், உனக்கு தான் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குல்ல, நீ வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல, ஏன் நீ தேவையில்லாமல் குடிக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு, அவங்க ரொம்பவே மோசமானவனுங்க, எதுக்கு இப்படி கம்பல் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி திட்டுறா. சரி அவர் லாஸ்ட்டில் ஏதோ சொன்னார் என்னது அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்டேன். நான் தான் அப்பவே உனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனே அப்படின்ன உடனே, இல்லைப்பா இன்னைக்கு வந்து நீ ரொம்பவே அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கியா, உன்னையை மட்டும் தான் பார்க்கணுன்னு தோணுது, என்னோட கான்சன்ட்ரேஷன்லாம் செதறுது அப்படின்ன உடனே ஹீரோயினு வைக்கப்படுறா. ஹீரோவை கேட்க, உன்னை என்ன 4 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போயிட்டேன், ஆனால் நீ ஏன் கண்டினியூஸாக வந்து எனக்கு வந்து லெட்டர் எழுதிட்டே இருந்தேன் அப்படின்ன உடனே, அப்போ வந்து அந்த டைமில் வந்து நான் அதை டைரி மாதிரி யூஸ் பண்ணேன், என்னால் வந்து உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியாமல் இருந்ததுனால அதை வந்து உன்னையா நினச்சி பேசிகிட்டு இருந்தேன்,
உண்மையாவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லுறா. நான் உன்னை 4 வருஷத்துக்கு முன்னாடி எதனால் விட்டுட்டு போனேன்னு தெரியுமா அப்படின்னா, எனக்கு தெரியுமே, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும் அந்த கம்பெனியில், அதனால் நீ வந்து சரி பண்ண போயிருக்க கரெக்ட் தானே அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ பேசாட்டு தான் இருக்கான். உடனே ஹீரோ இன்னும் சொல்கிறான், நம்ம 2 பேரும் சேம் கிடையாது அப்படின்னா. என்னது நம்ம 2 பேரும் சேம் தான் அப்படின்னா, இல்லை நான் வந்து கால் இல்லாதவன் அப்படின்ன உடனே, அப்படிலாம் கிடையாது, நம்ம 2 பேரும் சேம் தான், ட்ரூ லவ்வுக்கு எந்த இதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஒரு பாட்டியம்மா வந்து கூல்ட்ரிங்க்ஸை ஊற்ற முடியாமல் ஊற்றிட்டு இருந்தோன்னா ஹீரோ தான் போய் வந்து ஹெல்ப் பண்ணுறான். அந்த அம்மாவும் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொன்னோன்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னா, எனக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்தாங்க அப்படின்ன உடனே ஹீரோயின் எடுக்க போகிற அதையும் தடுத்து ஹீரோவே எடுத்து கொடுக்கான். அப்போ அந்த அம்மா கண்ணாடி தெரியாமல் கேக்கில் பட்டுறது, அதையும் ஹீரோ போய் தொடக்க போன உடனே அந்த அம்மா ஹீரோயினை பார்த்து சொல்லுது, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு, ஒரு வேலையும் உன்னை செய்ய விட மாட்டேங்கானே அப்படின்ன உடனே, அப்படிலாம் இல்லை, ஹீரோ வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறவன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறா. அப்போ ஹீரோவும் வந்து கண்ணாடி கொடுத்தோன்னே ஒரு கேக்கு எடுத்து ஹீரோவை சாப்பிட சொல்லுது. ஹீரோவும் சாப்பிட்றான். ஆனால் வந்து அது உனக்கு ஒத்துக்கிறாது போல இருக்குது. உடனடியாக இருமல் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோவும் தள்ளி போயிடுறான். உடனே ஹீரோயினு அந்த அம்மாட்ட நான் வந்து அவனை போய் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வரேன், ஏதாவது அலர்ஜி ஆயிருக்கும் அப்படின்ன உடனே ஹீரோ வந்து ரொம்பவே முடியாமல் இருமிட்டு இருந்தாலும், எதனால் நீ அதை தின்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அதில் வந்து கடுகு இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும், எனக்கு இது ஒத்துக்கிறாது அப்படின்னு சொல்லி இருமுறான். நீ ரொம்பவே டயர்டாக தெரியுற, நீ வந்து ஏன் சாங்காய்க்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னோன்னா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நான் உன்னை லவ் பண்ணலை, நான் வந்து ஒரு ரிங்கை தூக்கி தூர எரிஞ்சிட்டேன், ஃபோட்டோவெல்லாம் கிழிச்சு போயிட்டேன், அது இல்லாமல் நீ ஏன் வந்து இன்னும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்ட உடனே, ஹீரோ திடீர்னு இப்படி சொன்னோடனே ஹீரோயினால் ஒன்றுமே சொல்ல முடியாமல் உன்னை கீழே வந்து மிஸ்ஸஸ் ஜாங் வந்து ஹீரோவை கூப்பிட்டு போயிடறாரு. ஹீரோயின் ஹீரோவை பற்றியே யோசிச்சுட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்கும்போது ஹீரோயினோட தம்பி கூப்பிடுறான். என் தம்பிட்டு நீ என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கல வந்து, நான் குணாவோட சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லல. ஹீரோயினே சரி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லல. அவன் கண்டுபிடிச்சான், என்னாச்சுக்கா நீ அழுகுற மாரி இருக்கே அப்படின்ன உடனே, நான் அழுவலாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ வந்து குணாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லி வச்சிடுறா. குணா வந்து ஹீரோயினோட தம்பிட்ட என்னாச்சு அப்படின்ன உடனே, எங்கள் அக்கா அழுகுற மாதிரி தெரியுது அப்படின்னா, அவள் அழலாம் மாட்டா, அவள் ஏதாவது உன்ட்ட சொன்னாளா அப்படின்னா, அவள் எதுவுமே சொல்லலை, ஆனால் ஒரு மாதிரி பேசுகிறா. எங்கள் அக்கா எப்போதும்லாம் அழமாட்டா, ஆனால் ஒரு தடவை எங்கள் அப்பாவோட ஆர்கியூமெண்ட் பண்ணையில் அவள் பாய் ஃப்ரெண்டுக்காண்டி தான் அழுதா. சாப்பிட்டுட்டு இருக்கையில் இருமலை வந்துடுது. என்னது பாய் ஃப்ரெண்டா, நீ அவனை மீட் பண்ணியிருக்கியா, அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா கேட்கான். முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அக்கா அவனை பற்றி பேசினா, ஆனால் இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணையில் ஒன்றுமே பேசலை, அப்போனா அவங்க 2 பேரும் பிரேக்கப் ஆயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி குணாவும் ஆர்வமாக கேட்குறான். இருக்கலாம், ஆனால் எனக்கு அவரை பற்றி சரியாக தெரியாது அப்படின்ன உடனே, உனக்கு என்ன தான் தெரியும் அப்படின்னு சொல்லி குணாவும் கேட்கான். எங்கள் அக்காவும் ஒருக்க நியூ இயர் செலிப்ரேஷன் வரையில் வந்து விஐபி டிக்கெட்டில் வந்தா, அப்போ தான் நினச்சேன் அவளோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே ரிச்சுன்ட்டு. எங்கள் அப்பா வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே ஏமாத்துவான் தான் சொன்னார், ஏன்னா பணக்காரன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஒன்றுமே எங்கள் அக்காட்ட கேட்கல, ஏன்னா அவள் ஏற்கனவே கஷ்டத்தில் இருந்தா, அதனால் அவள் வந்து கூட கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் கேட்கல. சரி விடு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குணா தான் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் உட்காந்து ஹீரோவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. அதேமாரி ஹீரோவும் ஹீரோயினை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். வந்து ஜிங்வென் வந்து 2 பால் பாக்கெட்டை ஹீரோக்காண்டி ஹீரோயின் வாங்கி கொடுத்ததா சொல்லி கொடுக்கா. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறான். ஜிங்வென் வந்து ஹீரோ ரூம்லேருந்து போகிறத ஜீச்சானும் ரெனியும் வித்தியாசமாக பார்க்கானுங்க. அதுக்கடுத்து ஹீரோயின் ஜாக்கிங் போயிட்டு வரையில ஹீரோ ரெனி ஜீச்சான்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோ ஹாய் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் கண்டுக்கிறாமையே போயிடுறா. ஹீரோ தடுத்து திரும்பி ஹாய்ன்னு சொல்லிட்டே இருக்கான். அப்போ வந்து ஜீச்சான் ரொம்ப பெரிய டவுட்டை வந்து ரெனிட்ட கேட்கான். எப்போ உண்மையிலே ஹீரோ லவ் பண்ணுறது ஹீரோயினியா இல்லைன்னா ஜிங்வென்னையா அப்படின்னு சொல்லி கேட்கான். இன்னுமா உனக்கு தெரியல, ஹீரோவை பார்த்து மதிக்காம கோவப்பட்டு போயிட்டு இருக்காளே அவதான் ஹீரோவோட லவ்வர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோவும் திரும்பி வந்தோன்னு 2 பேரும் ஒன்றும் தெரியாத மாதிரி போகிறானுங்க. அப்போ ஜீச்சானுக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா சுவிட்சர்லாண்ட்லேருந்து டாக்டர் தான் கூப்பிட்றாரு. ஹீரோவோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாக இருக்குது, அவனை உடனடியாக கூப்பிட்டு வரணும், எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டோன்னா 1 வாரத்துக்குள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொன்னோன்னா டாக்டரும் சரி எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி வச்சிடுறாரு. ஹீரோயினும் ஜிங்வெனும் தான் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஜிங்வென் கேட்க என்னாச்சு லாஸ்ட் நைட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க ஆர்வமாட்டு. ஒன்றும் இல்லை, ஹீரோ வந்து எப்போ பார்த்தாலும் என்னை அவாய்ட் பண்ணுற மாரி தான் பேசிகிட்டு இருக்கான், நான் மட்டும்தான் அவனை வேணும்னு சொல்கிறேன். உண்மை என்ன அப்படின்னா ஹீரோ உண்மையிலேயே என்னை லவ் பண்ணலை, நான் மட்டும்தான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சோகமாக சொன்னோன்னே ஜிங்வென் தான் வந்து சொல்கிறா. ஏமா நீ வேற, நீ காணும்னு அன்னைக்கு சொன்ன உடனே ஹீரோ எவ்வளோ பதட்டமாக இருந்தான்னு தெரியுமா. அவன் நடந்தே போய் உன்னை தேடினா, அதுக்கப்புறம் கார்லையும் சுற்றி உன்னை ரொம்பவே தேடினா. இது எல்லாத்தையும் ஹீரோவோட டிரைவர் தான் என்கிட்ட சொன்னான். உன் மேலே லவ் இல்லாமையா வந்து அவன் தேட போகிறான், கண்டிப்பாக அவனும் உன்னை லவ் பண்ணுறான். நீ வேற ஏன் இப்படி என்னை கடுப்பேத்துற, நானே இப்போந்தான் வந்து என்னோட லவ்லேருந்து வெளியில் வரலான்னு நினச்சேன்,
ஆனால் நான் திரும்பியும் அதுக்குள்ளே நீ என்னைய தள்ளுறப்பா. அப்போ ஜிங்வென் தான் சொல்கிறான், அவனை மட்டும் நீ வெளியில் போக விட்றாத, உன்கிட்டயே வச்சுக்கோ. நானாப்பா அவனை போக சொல்கிறேன், அவன் தான் என்னை விட்டு தள்ளி தள்ளி போகிறான். ஆனால் எனக்கும் அவன்கிட்டயே இருக்கணும் தான் ஆசை. நான் அதுக்கான எஃபர்ட் போடுதுன்னு செய்கிறேன், உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கா. கண்டிப்பாக கஷ்டப்பட்டால் மட்டும்தான் லவ்வில் வந்து ஹாப்பி என்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா ஜிங்வென்னும். ஹீரோயினு யோசிச்சிட்டே உட்காந்துருக்கா. சரி யோசிச்சதெல்லாம் விடு, ட்ரிங்க்ஸை கூடிய அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் ஜிங்வென் வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறா. இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம RR Dramas சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.